ரணிலுக்கு பெருகும் ஆதரவு, மஹிந்தவை விமர்சித்த மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர். பணவீக்கம் மீண்டும் அதிகரிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதட்டம், பதிலடி கொடுக்க தயாராகும் ஈரான், ஹமாஸ். ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பது தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முடிவை வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க விமர்சித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பதில்லை எனவும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஒரு வேட்பாளரை களமிறக்கவுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்திருந்தார். குறித்த தீர்மானத்திற்கு மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள் பலர் எதிர்ப்பினை தெரிவித்து வரும் நிலையில், பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரணிலுக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு மொட்டு கட்சி பிளவுபட்ட நிலையில், அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மஹிந்தவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது விமர்சனத்தை வெளியிட்டதுடன் ரணிலுக்கான தனது ஆதரவையும் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு மொட்டு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மஹிந்தவின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார். எனவே அன்று ரணிலை ஜனாதிபதியாக்குவது என மஹிந்த எடுத்த முடிவு சிறந்த தீர்மானம் எனவும், அதனால் நாம் அவரின் பக்கம் நின்றதாகவும் ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கம்பஹா மாவட்டம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மக்களும் ரணில் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதை விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர், ரணிலுக்கான தனது ஆதரவையும் குறித்த கடிதத்திலேயே வெளிப்படுத்தியுள்ளார். 2024 ஜூலை மாதத்திற்கான கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மற்றும் கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 2024 ஜூலை மாதத்திற்கான கொழும்பு நகர சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் 2.4% அதிகரித்துள்ளது. இது ஜூன் 2024இல் 1.7% பதிவாகியிருந்தது. உணவு வகையின் ஆண்டு பணவீக்கம் ஜூலை 2024இல் 1.5% உயர்ந்துள்ளதுடன் ஜூன் 2024இல் அது 1.4% நிலவியது. மேலும் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உணவு அல்லாத பிரிவின் வருடாந்த பணவீக்கம் 2.8% அதிகரித்துள்ளதுடன் 2024 ஜூன் மாதத்தில் அந்த பணவீக்கம் 1.8% காணப்பட்டதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டுள்ள சம்பவத்தில் கடுமையான போர் பதட்டத்தை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இன்று புதன்கிழமை அதிகாலை ஈரானில் படுகொலை செய்யப்பட்டதாக பலஸ்தீனிய போராளி குழுவும் தெஹ்ரானும் அறிவித்துள்ளது. காசாவில் போர் மத்திய கிழக்கை உலுக்கியுள்ள நிலையில், பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. ஈரானின் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள ஈரான் வந்திருந்த இஸ்மாயில் ஹனியேவை படுகொலை செய்தமைக்கு ஈரான் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளதுடன் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடுக்கவும் வழியமைத்துள்ளது. ஏற்கனவே ஈரானின் எல்லைகளில் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில், ஈரானில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டுள்ளமை ஈரானை கடுமையாக நகர்வுகளை நோக்கி தள்ளியுள்ளது. ஹனியேவின் மரணத்தை ஈரானின் புரட்சிகர காவல் படை உறுதி செய்துள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளது.